மாவட்ட உறவுகளே, நமது பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் நமது தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டுக்குள்ளே டாக்டர் காந்திக்குமார் அவர்கள் இதே வந்து வருகிறார். உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறே, நான் உங்களிடம் வெறுமனை வாக்கு கேட்டு வரவில்லை. இந்த போடி சட்டமன்ற தொகுதியில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வசித்துக் கொண்டிருக்கின்ற பகுதியிலே ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் கட்டண கொள்ளை நடைபெற்றது. அதனை எதிர்த்து அந்த பள்ளி நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க செய்தவன். இன்றும் நான் போடியில் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். அந்த கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்தியவன். அதை தேனி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் செயல்படுத்துவதற்கு நான் ஆவணம் செய்வேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான ஆவணம் செய்வேன். தனியாளாக நின்று கூடியவன். இது போல பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள எந்த ஒரு திட்டத்தையும் நான் ஆதரிக்க மாட்டேன், அதனை செயல்படுத்த விட மாட்டேன் என்று நான் உங்களுக்கு உறுதி கூறி நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஏதோ வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து இந்த வேட்பாளர்கள் பிரதான கட்சியின் வேட்பாளர்கள் கூட்டம் விடுறாங்க. அந்த கூட்டம் வந்து வாக்குகள் அல்ல, அது வந்து வாக்கு இல்லை அப்படிங்கிற வந்து நீங்க தான் வந்து முடிவு பண்ணோம். மக்கள் தான் இந்த மக்களாட்சியில வந்து மிகப்பெரிய சக்தி மக்கள் தான். உங்களோட கைகளில் தான் மாற்றத்துக்கான சாவி இருக்குது. அதை வந்து நீங்க சரியா பயன்படுத்துங்க. நான் வந்து MA BEd MPhil PhD LLB இவ்வளவு படிச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நின்று மக்களுக்காக சேவை செய்யணும்னு கேட்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளால சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, உங்கள் மேல் கொண்ட நம்பிக்கை, என் மேல் கொண்ட நம்பிக்கை, இதையெல்லாம் கொண்டுதான் நான் இந்த இடத்திலே நின்று உங்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏதோ வெறுமனே கூட்டம் கூட்டிக் கொண்டு அதனை வந்து வாக்குகளாக மாற்றக்கூடிய இந்த மாய வலையில் சிக்காதீர்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். எனது சின்னம் கரும்பு விவசாயி. வாக்குப்பட்டியிலே 15வது இடத்திலே உள்ளது. எனக்காக வாக்களியுங்கள். நான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று உறுதி கூறி நான் வாக்கு கேட்கிறேன். நன்றி.